சம் பார்த்துட்டு இருக்கோம். இஃப் 20% ஆஃப் P plus Q which is equal to 50% of P minus Q, then find P is to Qன்னு கேட்டிருக்காங்க. P is to Qனா நம்ம விகிதத்திலே பார்த்துருப்போம். எதுக்காவது விகிதம் வேணால் P by Q தான் நம்ம P is to Qன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கிவன் டேட்டாவிலேருந்து P by Q கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 20% ஆஃப் P plus Q. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 50% ஆஃப் P minus Qக்கு ஈக்குவலாக இருக்குமா? பர்சன்டேஜ்னால நம்ம டிவைடட் பை 100 போடுறோம் P minus Q. ஓகே, இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம், 0 கூட கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2P + 2Q which is equal to 5P மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5Q. இப்போ நான் என்ன பண்ணுறேன், Pலாம் ஒரு சைடு கொண்டு வரேன், பாசிட்டிவ் வர மாதிரி கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு இது வந்தும்போது 5P - 2P ஆயிருமா? இந்த ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். இந்த ப்ளஸ் Q மைனஸ் இருக்கிறது இந்த சைடு இந்த Q வந்து ப்ளஸ் Q ஆகிடும், 2Q. இந்த மைனஸ் இங்கே வரும்போது 5Qன்னு ஆகிடும். ஓகே, இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 7Q. இது 5ல் 2P போச்சுன்னா 3P. ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த Pக்கு டிவைடட் பை Qன்னு எழுதிக்கிறேன். இந்த 3 இங்கே கீழே வந்துடும், 7/3 which is equal to P by Q. நான் என்ன சொல்லியிருந்தேன், P by Q தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோமா? 7/3. 7/3 எப்படி எழுதலாம்? 7:3. ஏன்னா P is to Q தான் நீங்கள் P by Qன்னு எழுதுனீங்க. அப்போ 7/3 7:3 தான் எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 7:3.